தாய் தந்தையரை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களா நீங்க கண்டிப்பா அவங்களுக்காக இந்த துவாவை கேட்க மறக்காதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அன்பு என்னும் சிறகை அவ்விருவருக்காக தாழ்த்துவீராக. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை எப்படி அவர்கள் வளர்த்தார்களோ அதை போன்ற அவ்விருவருக்கும் நீ கருணை புரிவாயாக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்காக துவா கேட்க சொன்னான். அதனால கண்டிப்பா நம்முடைய தாயை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அவங்க ரொம்ப சிரமத்துக்கு மேல் சிரமத்தில் நின்று உங்களை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தந்தையுடைய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு அந்தஸ்தாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப தாய் தந்தை இருவருமே ஒரு பிள்ளையுடைய வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நம்ம இடத்துல இருக்காங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும் நமக்கு பின்னால் நம் தாயின் தந்தையுடைய தியாகம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் அதனுடைய விஷயங்களை நாம் எல்லோரும் கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்துவிட்டு முடித்து விடாமல் மறுமைக்கான ஒரு விஷயமாவும் ஒரு துவாவை நாம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த துவாவில் சிறந்த துவா தான் இந்த துவா. அதனால கண்டிப்பாக நம்முடைய தாய் தந்தைக்காக அதிகம் துவா செய்யக்கூடியவர்களாக சிறந்த பிள்ளைகளாக நாம் அனைவரும் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.